ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க நடக்குது பிக் பாஸ்ல? போற போக்க பார்த்தா பிக் பாஸை இழுத்து மூடுறாங்க போல இருக்கு. அவங்க நடக்கிற விதமும் அவங்க பேசுற விதமும் எதுவுமே சரியில்லைங்க. பெண்கள் விஷயத்துல ரொம்ப எல்லை மீறி போறாங்க. கானா வினோத்தும் அராராவும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. டாஸ்க் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். எல்லாருமே டாஸ்கை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ 2 பேரும் பக்கத்துல உட்காந்து இருக்கிறாங்க சோபால. அரோரா அப்பதான் வந்து டாஸ்க்குக்காக ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கொடுத்த அந்த ஒர்க்கர் ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருப்பாங்க. அப்போ அந்த சோபாவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாலியாக ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசிட்டு போதே அப்படியே கையை தூக்குறாங்க. ஜாலியாக அப்படி கையை தூக்கினே பேசின்னு இருக்கிறாங்க. அப்போ அந்த கானா வினோத் பார்த்தீங்கன்னா அரோராக்கே தெரியாம அரோராவோட அந்த அக்குள் பகுதின்றாங்க, அந்த சென்சிட்டிவான பகுதியை தன்னுடைய கையை வச்சு நோண்டி கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி பண்ணுவாரு. இது என்ன பழக்கனே தெரியலையே. இவ்வளோ கேமரா சுத்தி இருக்கு, லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் முதற்கொண்டு இந்த ஷோவை பார்க்குது. என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு உங்களுக்கு புத்தியே கிடையாதா? இந்த மாதிரி பண்ணி நான் எந்த ஒரு பிக் பாஸ் சீசன்லையும் நான் பார்த்ததே கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ கிட்ட ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாரு. இந்த நிகழ்வு கூட ரம்யாவுக்கு பிடிக்காம அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி அப்படி தள்ளி விடுவாங்க. அந்த டாபிக்கை பத்தி நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இது சரியில்லையே, ஏன் இப்படி பண்றாரு வினோத்தை அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பேசினாங்க. சரி, ஓகே, ஏதோ டாஸ்க்ல வெற்றி பெற்றாரு, அந்த மகிழ்ச்சியில வந்து துள்ளி குதிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம விட்டுட்டோம். இப்போ கூட அந்த விஷயம் தப்புன்னு நம்ம எல்லாருமே பேசணும். கானா வினோத் இன்னைக்கு பண்ணது பாத்தீங்கன்னா மன்னிக்க முடியாத செயல். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்ல தான் அவர் பழகிட்டு இருக்காரு. இருந்தாலும் வந்து ஒரு எல்லை மீறி போகக்குள்ள பாக்குற நமக்கு எல்லாமே ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ அப்படின்ற மாதிரி அரோரா கிட்ட இவரு எல்லையை கடந்து தான் இப்போ போயிட்டு இருக்காரு. அரோரா பொண்ணு இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியா ஏத்துக்கிறதுனால இவங்க எல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பொண்ணு எது பண்ணாலும் எதுவுமே கேட்க மாட்டேங்குது. என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லையே மீறி போறாரு நம்ம கானா வினோத். கானா வினோத் இப்படி செஞ்சதை அரோரா அவங்க டேக் இட் ஈஸி பாலிசியா கானா வினோத் கையை தட்டி விட்டுட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி செய்கை செஞ்சுட்டு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அரோரா. அது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தவறு. என்னதான் அந்த இடத்துல அவங்க சிரிச்சிட்டு அதை டேக் இட் ஈஸியா பாலிசியா எடுத்துக்கினாலும் ஒரு பண்ணதை பார்த்த நாம அதை நம்ம டேக் இட் ஈஸி பாலிசியா எடுத்துக்க முடியாது. பொண்ணுங்க கிட்ட தவறா பேசுறாரு, தவறா நடந்துக்கிறாரு அப்படின்ற முறையில தான் போன வாரம் பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை ரெட் கார்டு கொடுக்காத குறையா வந்து வெளியே அனுப்பியிருப்பாங்க. இப்போ கானா வினோத் பாத்தீங்கன்னா அதே தவற வந்து செய்யறாரு. இதுக்கு கண்டிப்பா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும். அப்படி செய்தால் மட்டுமே இந்த பிக் பாஸை காப்பாற்ற முடியும். பிக் பாஸ் டீம் போன வாரம் நல்லா துணிஞ்சு ஒரு முடிவை எடுத்தாங்க. தர்பீஸுக்கு மக்கள் ஓட்டு அதிகம் இருந்தாலும் இவர் பண்ற செய்கை ஒழுக்கின்மை இல்லாம இருந்ததுனால துணிஞ்சு அவரை வந்து எவிக்ட் பண்ணீங்கல்ல, அதே போல கானா வினோத்தையும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோ வேற லெவல்ல எங்கேயோ போயிடும். இப்போ அந்த கானா வினோத் வீடியோவை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இல்ல கானா வினோத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்காக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏஐ வீடியோ, அது ஏஐயால உருவாக்கின வீடியோ, கானா வினோத்துக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்காக செய்த வீடியோ, அப்படி இப்படின்லாம் வந்து ஒரு கும்பல் ஒன்று புரளி பேசின்னு இருக்கு. வீடியோ பார்த்தீங்கன்னா 24/7 லைவா வந்த வீடியோ ஏஐல உருவாக்கின வீடியோ கிடையாது. கானா வினோத்தை ரெட் கார்டு கொடுத்து அப்படியே வீட்டை விட்டு அனுப்பிடணும். இல்லாட்டி பிக் பாஸ் கூட்டு ஒரு வார்னிங்காவது கொடுக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது நடக்கணும். இல்லாட்டி இந்த பிக் பாஸ் ஷோவை யாராலுமே காப்பாற்ற முடியாது. நல்ல பேரோட இருக்கிறவங்களாம் இந்த பிக் பாஸுக்கு வந்து என்ன செய்யறோம்னு தெரியாம மண்டை குழம்பி போய் கேமரா இருக்கிறதெல்லாம் மறந்து போய் ஏதோ பண்ணி மாட்டிக்கின்னு கெட்ட பேரோட வெளியே போறாங்க. இந்த வரிசையில இனிமேல் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா கானா வினோத்தும் வந்து கெட்ட பேரோட தான் வெளியே போவாரு. மக்களே, கானா வினோத் வந்து பண்ணது சரியா தவறான்ட்டு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.